இன்னைக்கு நம்ம வீடியோல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். கொஸ்டினை பாருங்க. அசல் ரூபாய் 2000க்கு ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் 3 ஆண்டு இறுதியில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 வருஷம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா பாருங்க. பிஆர் ஸ்கொயர். இதில் பின்றது பார்த்தீங்கன்னா அசல் பிரின்சிபல் தான் பின்னு சொல்லுவாங்க. அது 2000 இருக்கு, 2000 போட்டாச்சு. அடுத்து ஆர் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5%. அது ஸ்கொயர்ன்றதால 2 டைம் எழுதிக்கிறேன். அடுத்து பிராக்கெட் இருக்கு. பிராக்கெட் போட்டு 300 + ஆர். ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும். அது 5ன்னு போட்டாச்சு. டிவைடட் பை 100 கியூப் போட்டுக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சம் தான் இது. எக்ஸாமில் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்டை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைச்சிடும். இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15.25. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்ல போறீங்க. கொஸ்டின்ஸ் அதே தான். அங்கே 3 ஆண்டுக்கு பதில் நான் 2 ஆண்டு கொடுக்குறேன். இப்போ இதை வச்சு இந்த சம்மை சால்வ் பண்ணிட்டு உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.